நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உதவின்றது எந்த நேரத்தில் வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. ஆனா நம்ம பண்ண உதவி நம்மளை மீண்டும் கண்டிப்பா தேடி வரும். அதுக்கான நேரம் அதுக்கான காலம் கொஞ்சம் தாமதமானாலும் கரெக்டான சேர வேண்டிய நேரத்தில் வந்து சேர்ந்துரும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போலதான் நம்ம மல்லி, அதாவது அந்த ரேணுகா இருக்காங்களா, அதாவது இப்ப நடிச்சுன்னு இருக்க சுடரியா இருக்காங்களா, அவங்கள காப்பாற்றுறதுக்கோசரம் அவங்க ரொம்பவே ரிஸ்க் எடுத்து மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு விஷயத்த செஞ்சாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ரவுடி கிட்ட இருந்து நம்ம சுடரி மற்றவங்களெல்லாம் காப்பாற்றினது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இடத்துல ஒரு பொம்பளையை வந்து காப்பாற்றினாங்க. அந்த லேடி வந்து நம்ம மல்லி கஷ்டப்படுறத எல்லாத்தையுமே தூரமாக வந்து பார்த்துன்னு மல்லிக்கு உதவி செய்யணும். ஏன்னா இவங்களை நம்ம எல்லாரையோட வாழ்க்கையை சேஃப்டி பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம உதவி செஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். அதுதான் ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாங்க. முடிவு செய்யறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான முயற்சியெல்லாம் அவங்க இறங்கி ஆகணும்ல. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா மல்லியை பின்தொடர்றாங்க. அங்க ரவுடிகளால கடத்தப்படுறாங்க. அந்த இடத்துக்கு விஜய் வராங்க. விஜய் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. உங்க வீட்டுல இருக்கிறது ரேணுகா இல்ல, சுடரி. அவளை பத்தி எனக்கு முழு விவரம் தெரியும். அவங்க அப்பா யாருன்னு சொல்லிட்டு தெரியும். அவங்க அப்பா தான் இப்ப மல்லியை வர வச்சு மல்லியை கடத்தி இந்த குடோன்ல அடைச்சி வச்சிருக்காங்க. அப்படின்ற எல்லா விஷயத்தையும் புட்டு 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 தனித்தனியா வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு தான் சொல்லுவாங்க எப்பவுமே பெரியவங்க, நல்லது செய் பலனை எதிர்பார்க்காது, வர வேண்டிய நேரத்தில் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போலதான் நம்ம மல்லி செஞ்ச நல்லது இப்போ வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்கார்ல, அந்த லேடியை கூட்டின்னு போயிட்டு சுடரியை பாக்குறாங்க. பலான ஒரு அடி, எதுக்கு போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்க உடனே சுடரி டிராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த அம்மா வந்து ஆதாரத்தோட நிரூபிச்சுறாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, மாமா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு போக வழி இல்லை, அந்த ரகுன்ற அடிமை கிட்ட மாத்தினு கொத்து அடிமையா இத்தனை வருஷமா போகாத இடம் இல்லை, படாத கஷ்டம் இல்லை, எல்லா தவளையும் கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையை ஒரு பக்கம் சித்திரவாதம்லாம் போயின்னு இருக்கு. அப்படிப்பட்ட என் வாழ்க்கையில சொர்க்க மாதிரி வந்தவர் தான் நீ. மறுபக்கம் என்னோட வாழ்க்கை இனிமே சொர்க்கத்தில் இருக்க போது, ஒரு பக்கம் கதிரேசன் பணக்கார அப்பா, மறுபக்கம் நீ உன் அன்பான கணவன். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கைக்கு கிடைச்சதே இல்லை. சரி, இப்போ கிடைக்க போதும் அப்படின்ற தருணத்தில் அதை நான் பயன்படுத்தியே ஆகணும். இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை விட்டு போறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும், அதனால தான் நான் விட்டு போல, இதை அப்படியே தொடரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக தான் இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது ஒன்றா கரெக்டாக உங்களை பார்த்து உங்ககிட்ட கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு மனநிலை பாதிக்கப்படலை. ஆனால் பாதிக்கப்பட்ட மாதிரி நடித்தேன். கூடிய விரைவில் அது மல்லியை என்னை கீழே தள்ளி விடல, நானே தான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. மாட்டியாச்சு, இதுக்கப்புறம் என்ன போய் சொல்லி என்ன ஆக போகுது, எல்லாத்தையும் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டதும் ஒரே ஷாக் ஆயிடுறாங்க. விஜய் இருந்து ஐயோ தவறா நினைச்சிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் மல்லியை தவறா நினைச்சு தவறான வார்த்தையெல்லாம் திட்டணும்லே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கும். இதுதாங்க சொல்றது, பலன் எப்பனாலும் வரும், அதுக்கான விஷயம் எப்பனாலும் எல்லாருக்கும் மாறும் சொல்லிட்டு அது போலதான் இப்போ நடந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வைக்க வேணாம். எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இனிமேல் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை, வாழ்க்கையை ஒரு பக்கம் சொர்க்கமாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கமான வாழ்க்கை இனிமேல் அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க. சொல்லலாம், சொல்லாமையும் போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இவங்க பண்றது எல்லாமே ஒரு பக்கம் நல்லதா நடக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு பக்கம் ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. என்னடா இது கொடுமைன்னு கோயிலுக்கு போனோம், இங்கேயே தலைவிரிசியா நம்ம என்னதான்டா பண்றது, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் இருள மூழ்கி போனேன், படகாட்டம் தத்தளிக்கும் மேடா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்காங்க. இதை கவலையே வேணாங்க. வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திச்சு நம்ம கரெக்டாக எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி சிந்திச்சு கரெக்டாக பண்ணால் நமக்கான வெற்றி கண்டிப்பாக நம்ம தேடி வரோம். அது போல தான் நம்ம மல்லியை இப்போ போய் விஜய் காப்பாற்றுறாரு. மல்லி வெளியே வந்தவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா நீங்களா உங்களை கையெழுத்து கும்பிட்றமா, எப்படியோ எனக்கு உதவி செஞ்சவங்க வாழ்க்கையை காப்பாற்றிருக்கீங்க, நீ ஏமா நீ அத்தனை பேரோட வாழ்க்கையை காப்பாற்றணும், உயிரை கடை கவலைப்படாமல், அப்படிப்பட்ட உனக்கு அந்த உதவியை செய்யறதுல என்ன தப்பு இருக்குது சொல்ல பார்க்கலாம், நான் செஞ்சதுல எந்த ஒரு தப்பும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு பக்கம் அன்பு பாசம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் பகிர்ந்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கத்தை பார்க்கும்போது நமக்கே ஆனந்தமா இருக்கு. எப்படியோ ஒன்னுடா குடும்பம் சந்தோஷமா இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியா தான் இருக்கு. இருந்தாலும் இதுல இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் காத்துன்னு இருக்குங்க. என்னென்ன ட்விஸ்ட் வைக்க போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத கூடிய விரைவில் நீங்க தெரிஞ்சுக்க தான் போறீங்க. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க மல்லியம்மாவை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிடா. மல்லியம்மா உங்களை பிரிஞ்சிருந்து என்னால் முடியல, நம்ம இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே அனாதையா, நான் ஒருத்தி இருக்கிறனே மறந்துட்டீங்களா மல்லியம்மா, நான் என்ன வேண்டாதெல்லாம் ஆயிட்டுனா என்னை ஏன் விட்டு போனீங்க தனியாக, நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, என்னை விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அல்றா ஒரு பக்கம். ஐயோ ஏமா இந்த மாதிரி அல்ற, நான் உன்னை விட்டு போகணுன்னு எந்த ஒரு ஆசையும் இல்லை, எனக்கு இதுவும் இல்லை, உன் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை தான், என்ன பண்ணுறது, காலம் நேரம் எல்லாமே சேர்ந்து நம்மளை ஒரு பக்கம் பிரிச்சிருச்சு, ஆனால் இதுக்கு மேலே உன்னை விட்டு நான் இருக்க மாட்டேன், நீ என்னோட பொண்ணுமா, உன்னை நான் விட்டு போயிடும்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக அக்கறையாக கேரிங்காக நடத்திக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படியோ ஒன்றுடா குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக தான் போயின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம்லாம் நடக்க காத்துன்னு இருக்குங்க. அது ஒன் பை ஒன்னாக ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி
நம்ம கதிரியரசன் இருக்கார்ல, அவரு வந்து இவன் என் பொண்ணு இல்லைனா அப்போ என் பொண்ணு என்ன ஆனா, என் பொண்ணை யார் கொன்னது, அப்படின்னா என் பொண்ணை கொன்னது நீதானா, என் பொண்ணை எங்கே கொண்டுட்டேன்னு கேஸ் போட்டு வந்தோன்னு இந்த கேஸை தவிர்க்கிறதுக்கோசம் தான் இவளை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு குட்டையை கொலை ஆரம்பிக்கிறா. டே அப்பா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமாடா, புதுசாக தினசாக குட்டையை குழப்பி என்ன பிரச்சனை மேலே பிரச்சனை மாட்ட வைக்க பார்க்குறேன், எல்லாம் நல்லா இருப்பேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிற பக்கம், நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு பக்கம் நிலைக்க மாட்டேங்குது, எல்லாமே எனக்கு வினையாகவே இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி சோகம் வேதனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது விஜய், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கு, அதனால் யாராலையும் அதை மாற்ற முடியாது. கஷ்டன்றது எப்போ வேணாலும் வரும். அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் ஒரு டைம் அடிபட்டிங்கன்னா அந்த அடி தாங்க உங்கள் வாழ்க்கையை ஒரு பக்கம் புரட்டி போடும். இந்த மாதிரி புரட்டும் எந்த மாதிரி புரட்டும் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கை ஒரு பக்கம் திரும்பி பார்க்குற மாதிரி விஷயங்கள் நிறையவே நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, அடடா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை விட பார்த்தோம்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டு சிந்திப்பீங்க. அப்போ தான் அந்த சிந்தனை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்து போகும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.